ஒரு அருமையான மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காயும் சேர்த்து போட்டு, அதுக்கு முன்னாடி என்னோட இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க என்னோட வீடியோக்குள்ள உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் மத்தி மீன். ரொம்ப சத்துள்ள மீன். ஒமேகா 3 இதில் இருக்குது. இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இது நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு ஒரு 300 கிராம் நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சட்டி சூடானதும் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நச்சு வச்சுருக்கிற பூண்டு பல்களை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்குவேன். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் சத்துக்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த சின்ன வெங்காயத்தில். அதோடு சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் முறித்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்து இது எல்லாமே சீக்கிரம் வதங்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன் முதல்ல சேர்க்கலன்னா வெந்தயம் முதல்ல சேர்த்தா கரிஞ்சிடும். இப்போ நல்லாயிருக்கும் சேர்த்தா. இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மறுபடியும். அடுத்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே, முழுசாக வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், சிறு சீரகம். பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டு தக்காளி கொஞ்சமாக மசிகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் முழுசாக சேர்த்துக்கலாம். 2.5 டீஸ்பூன். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்பூனுக்கு சொல்லலை, டீஸ்பூனில் சொன்னால் தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியுங்கிறதுனால நான் டீஸ்பூனில் சொல்கிறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மாத்திரம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய் எல்லாத்தையும். இதில் முருங்கைக்காய் சேர்த்து வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கினது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 750 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த மசாலா எல்லாத்தையும் முருங்கைக்காயோட சேர்த்து நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதோடு சேர்த்து இந்த மசாலாவும் வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கிறோம். அதில் ஒரு 200 ml வாட்டர் இருக்குது. அதையும் சேர்த்துக்கிறோம் நம்ம இதிலே. பாருங்கள், இந்த பக்குவத்தில் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் எல்லாமே வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பையும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற மீன்களை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் எல்லாத்தையும் போட்டு மீன் எல்லாம் குழம்புல நல்லா முங்குற அளவுக்கு வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நம்ம வேக வைக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. அழகா எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வெந்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியறதுக்காக பொறுமையாக ஆப்பையை போட்டு எடுத்து காமிக்கிறேன். மீன் வெந்துருச்சு. பாருங்கள், அருமையான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் போட்டு சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோட வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.